கடந்த காலங்களில் கலைஞர் செய்த தவறை தான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இப்போதைய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருக்கார். என்ன கலைஞர் செஞ்ச தப்பு இவர் செய்யக்கூடாதா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற கேள்வியோட பார்க்குறீங்களா? ஆமாம், கலைஞர் கருணாநிதி திமுகவினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் தேர்தல் கூட்டணி பேசும்போது எப்போதுமே கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறாரு. அதனாலேயே பலமுறை திமுக தோல்வியை தழுவியிருக்கிறது. அந்த தவறை ஸ்டாலின் இப்போது செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய தலைமைக்கு நெருக்கமானவர்கள். என்ன அப்படின்னா, எப்போதெல்லாம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு அதிகமான இடங்களை திமுக கொடுத்ததோ அப்போல்லாம் திமுகவுக்கு அது மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கிறது. 2011 எலெக்ஷன் எடுத்துக்கலாம், 2006 எலெக்ஷன் எடுத்துக்கலாம், ஈவன் 2016, இப்படி ஒவ்வொரு தேர்தலையுமே எப்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளிடம் அதிகமான தொகுதிகளை கொடுத்துவிட்டு குறைவான இடங்களில் திமுக போட்டியிட்டதோ அப்போதெல்லாம் திமுகவுக்கு அது நெருக்கடியாக மாறிச்சு. 2006 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆட்சிக்கு வந்தாலும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியல, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாங்க. 2011 எதிர்க்கட்சியாக கூட வர முடியல, அப்போதும் காங்கிரஸுக்கு அதிகமான இடங்களை கொடுத்துருந்தாங்க. 2016 திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தும் அவர்களால் வெற்றி பெற முடியல, ஒரு பலமான எதிர்க்கட்சியாக மட்டுமே இருந்தாங்க. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு இப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளையும் அரவணைக்கணும். அதே நேரத்தில் யாருக்கும் அவர்களுடைய பலத்தை விட கூடுதலான இடங்களை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். ஏன்னா கூட்டணி கட்சிகள்னு பாருங்களேன், ஏறத்தாழ 23 கட்சிகள் இப்போ திமுகவோட கூட்டணி இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சது 170லேருந்து 175 இடங்கள் வரை திமுகவின் உதயசூரியன் சின்னம் களத்தில் இருக்க போகுது. ஏன்னா உதயசூரியன் சின்னம் களத்தில் இருக்கும்போது தான் எதிரில் இரட்டை இலையோ அல்லது வேறு எந்த சிம்பிள் இருந்தாலும் போட்டின்றது டஃப்பாக இருக்கும், திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். இதுவே கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்களை கொடுக்கும்போது அந்த இடத்தில் எதிரணியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ கூட்டணிக்குன்னு சொல்லும்போது அது கை சின்னமாக இருக்கலாம், பானை சின்னமாக இருக்கலாம், இல்லை முரசு சின்னமாக இருக்கலாம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்த சின்னமாக இருக்கலாம். அந்த சின்னத்துக்கு எதிராக இரட்டை இலை நிற்குது அப்படின்னு சொன்னால் அது இரட்டை இலைக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இது அந்த கூட்டணிக்கும் பொருந்தும். அதிமுக கூட்டணிலையும் ஒருவேளை இரட்டை இலையை தாண்டி மாம்பழம் சின்னத்துக்கோ அல்லது சைக்கிள் சின்னத்துக்கோ இல்லை டிடிவியோட ப்ரெஷர் குக்கர் சின்னத்துக்கோ பிஜேபியோட தாமரை சின்னத்துக்கோ சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல ஒருவேளை உதயசூரியன் போட்டியிடுது, திமுகவுடைய வேட்பாளரே நேரடியாக இருக்காருன்னா அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன், இரட்டை இலை, இந்த 2 சின்னங்களும் எவ்வளோ பவர்ஃபுல்லான சிம்பிள், மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்றது நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் 2 கட்சிகளுமே அவங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும், அப்படி ஏதாவது சின்ன சின்ன அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் உள்ளே வந்தாலும் எங்கள் சிம்பிள்லேயே நில்லுங்கன்னு அவங்க கேட்கறதுக்கான காரணம் அதுதான். அந்த வகையில் திமுக இந்த முறை 170லேருந்து 175 இடங்கள் வரை போட்டியிடுவதில் உறுதியாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரலாம், நீங்களே சொன்னீங்க 23 கட்சி கூட்டணின்னு சொல்லி, ஒரு கட்சிக்கு 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னா கூட சின்ன சின்ன கட்சிகளே வந்து ஒரு 20 இடங்கள் வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குது. அதுபோக காங்கிரஸுக்கு ஆல்ரெடி 28 போயிடுச்சு, விசிகாவும் டபுள் டிஜிட்டில் வாங்குவாங்க, தேமுதிகவுக்கும் அதிகமான இடங்கள் எதிர்பார்க்குறாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. இதையெல்லாம் உள்ளடக்கி எப்படிங்க அது சாத்தியம்? கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்கணும்னா கூட்டணி கட்சிகளுடைய எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி பண்ணி தானே ஆகணும். அப்போ இது சாத்தியமா அப்படின்ற கேள்வி வரலாம். அதுக்கு தான் திமுக ஒரு ஃபார்முலாவை கையில் வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க சில விஷயங்களை, மேலும் சில விஷயங்களை இனி வரப்போகிற நாட்களில் அதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க. பவர் ஷேரிங் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க கேட்ட 41 அப்படிங்கிறதுலேருந்து இறங்கி எவ்வளவு தூரம் வர முடியுமோ வந்து கடந்த 2021 ஒப்பிடும்போது 3 இடங்கள் தான் கூடுதலாக கொடுத்துருக்காங்க, ஒரு ராஜ்யசபா சீட். ஸோ காங்கிரஸுடைய கேம் அப்படிங்கிறது ஓவர். காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது 25லேருந்து 28க்கு வந்திருக்காங்க. போன தடவை அவங்க ஜெயிச்சது 18. 3 இடங்கள் வந்து திமுக கூடுதலாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழல். இதற்கு முன்னாடியே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், IUMLனு சொல்லப்படக்கூடிய அந்த கட்சிக்கு 2 இடங்கள் கொடுத்துருந்தாங்க. போன தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 3 சீட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. 3 சீட்லேயுமே IUML ஜெயிக்க முடியலை. அதனால் அதை ஒரு காரணமாக வச்சே இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, போன முறை 3 கொடுத்தோம், உங்களால் ஜெயிக்க முடியலை, அதனால் இந்த முறை 2 சீட்டு வாங்கிக்கோங்க, பாருங்கள் புதுசாக அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதனால் 2 சீட்டுன்னு சொல்லி அவங்க கையெழுத்தும் வாங்கி அவங்களுடைய ஒப்பந்தமும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அவங்க கை சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க, அவங்கள பேசி முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த IUML பார்ட்டியும் அவங்களுக்குன்னு ஏணி சின்னம் இருக்குது, அந்த சின்னத்தில் தான் அவங்க போட்டிடுவாங்க. அதனால் அவங்ககிட்டேருந்து ஒரு இடத்த வாங்கிட்டாங்க, 2 இடங்கள்.
கடந்த தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா அவருடைய பார்ட்டி அவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க 2மே உதயசூரியனில் தான் போட்டிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இந்த முறையும் அதே மாதிரி போன முறை 2 கொடுத்தோம், ஜெயிச்சிட்டிங்க. நீங்கள் இந்த முறை கூடுதலாக கேட்டாலும் இந்த 2 இடங்களில் போட்டிடுங்க, மற்ற கட்சிகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களையும் சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிற கட்சிகள் இருக்கு பாருங்க, அதில் திமுக எந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு மதிமுக எடுத்துப்போமே, மதிமுக வந்து கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 6ல் 4 இடங்கள் ஜெயிக்கிறாங்க, 2 இடத்துல அவங்களால ஜெயிக்க முடியல உதயசூரியன் சின்னத்தில். பட் இந்த முறை மதிமுக ரொம்ப ஸ்டபனாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம், எங்கள் கட்சியுடைய அங்கீகாரத்தை நாங்கள் வாங்கணும், அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு தனி சின்னமே கொடுத்துருங்க, நாங்கள் அதில் போட்டிட்டுக்கிறோன்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு திமுக தரப்புலேருந்து 2 ஆஃபர் கொடுக்கப்படுறதா சொல்கிறது. ஒன்று வந்து நீங்கள் தனி சின்னத்தில் நிற்கிறதா இருந்தால் கடந்த முறை வெற்றி பெற்றீங்க இல்லையா 4 இடங்கள், அது உங்களுக்கு மறுபடியும் தரோம், நீங்கள் நில்லுங்க. உதயசூரியனில் நிற்கிறதா இருந்தால் கூடுதலான இடங்கள் கூட தர ரெடியாக இருக்கும், அது 6 இருக்கலாம், அதற்கு மேல் வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது தெரியல. பட் அது குறைந்தபட்சம் 6 தொகுதியிலேயாவது ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ முடிவு பண்ண வேண்டிய இடத்துல மதிமுக இருக்குது. இப்போ இந்த இடத்துல உதயசூரியனுக்கு அவங்க போனாங்கன்னா போன முறை அவங்களுக்கு கொடுத்த 2 சீட்டை இவங்க திரும்ப வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஒருவேளை அவங்க உதயசூரியனில் போட்டியிடுறதா இருந்தால் 6 இடங்கள் மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்கும், அது திமுகவுக்கு பெரிய சிக்கல் இல்லை. ஆனால் தனி சின்னத்தில் தான் அப்படின்னு மதிமுக உறுதியாக நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு போன முறை கொடுத்த சீட்டில் 2 சீட்டை திரும்ப வாங்கிடுவாங்க, அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். இது மதிமுகவுக்கு. அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பானை சிம்பிள் இருக்குது. போன முறை 6 சீட்டில் நின்று 4 சீட்டில் ஜெயித்தாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2 சீட்டு கொடுத்தாங்க, 2லேயுமே ஜெயிச்சாங்க. அப்போது விசிக அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இருக்குது. அவங்களுடைய ஓட்டுன்றது திமுகவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. களத்துலேயும் அந்த கட்சி நல்லா வேலை செய்துங்கிற அடிப்படையில் திமுக கூட்டணியில் இந்த முறை கூடுதலான இடங்கள் இயல்பாக கிடைக்கக்கூடிய கட்சி யார் அப்படின்னு பார்க்கும்போது விசிக தான். அது அந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது இங்கே முக்கியமானது. ஏற்கனவே காங்கிரஸுக்கு +3 இருக்குது. அதாவது போன முறையோட இந்த முறை 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில கட்சிகளிடமிருந்து அதை வாங்குறதுக்கான பிளான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி விசிகாவுக்கும் கூடுதலாக அதிகபட்சம் 4 இடங்கள் வரை, அதாவது டபுள் டிஜிட் 10 சீட்டு வரைக்கும் கூட தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எதனாலனா காங்கிரஸுக்கு 25 கொடுத்து அவங்க 18 ஜெயிக்கிறாங்க, விசிகாவுக்கு 6 கொடுத்து 4 ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் 2 அவுட் ஆஃப் 2 எடுத்துருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விசிகாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கப்படல. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 10 சீட்டுங்கிறது நியாயமான ஒரு டிமாண்டாக அவங்க தரப்புலேருந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொடுத்துருவாங்க. இப்போ விசிகாவுக்கு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா போகுது இல்லையா வேறு சின்னத்துக்கு, அதை வேறு சில கட்சிகளிலிருந்து மைனஸ் பண்ணுவதற்கான திட்டத்தை தான் திமுக வச்சுருக்காங்க. அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சிபிஐ, சிபிஎம் இந்த 2 கட்சிகளுக்குமே தலா 6 இடங்களை போன எலெக்ஷனில் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ஜெயிச்சது தலா 2 இடங்கள் தான். 4 இடங்களில் 8 சீட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்ததில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த முறை அவங்க அதே சீட்டை வாங்குவாங்களான்ற ஒரு பெரிய கேள்வியும் சந்தேகமும் இருக்குது. திமுக அவங்களுக்கு குறைவான இடங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாருங்கள் 4 இடங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறீங்க, அதனால் குறைவான இடங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி 3 அல்லது 2 இடங்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இவங்களுக்கு போன முறை உதயசூரியன் சின்னத்தில் தான் 3 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் 1 மட்டும் கொங்கு நாடு ஈஸ்வரன் மட்டும் ஜெயிச்சிருந்தார். இந்த முறை அவங்களுக்கு 3 சீட்டு கிடைக்குமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 1 அல்லது 2 இடங்கள் மட்டுமே தருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் இங்கேருந்தும் ஒரு 1 அல்லது 2 இடங்களை திமுக மறுபடியும் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போது இதுவரையும் சொன்ன கட்சிகள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இதில் திமுக எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறதுன்னு பார்த்தா விசிகேவுக்கு மட்டும்தான். மற்றபடி பெரும்பாலான கட்சிகள் யாரெல்லாம் போன முறை ஜெயிக்க முடியலையோ அவங்க சீட்ஸ் எல்லாம் திரும்ப வாங்குறாங்க. இல்லை சில பேரை கன்வின்ஸ் பண்ணி உதயசூரியனில் போட்டியிட வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த கூடுதலாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் தேமுதிகவையும் மக்கள் நீதி மையத்தையும் அவங்க அகாமடேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா தேமுதிக டெஃபினட்டாக கொட்டும் முரசு சின்னத்தில் தான் நிற்பாங்க. அவங்களுக்கு 6 இடங்கள் தராங்கன்னு வச்சுப்போமே, அந்த 6 இடங்களுமே திமுக இந்த முறை அவங்க கையிலிருந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை சரி கட்டுவதற்கு யாரெல்லாம் வெற்றி பெற முடியலையோ அந்த கட்சிகளிடமிருந்து இடங்களை வாங்குறாங்க. அடுத்ததாக மக்கள் நீதி மையம் கட்சி, அவங்களும் டார்ச் லைட்டில் தான் போட்டியிடணும்னு கேட்குறாங்க. பட் உதயசூரியனில் போட்டியிட சொல்லி பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்லப்படுது. பட் கமலை பொறுத்த வரைக்கும் டார்ச்சில் நிற்கணும்னு விரும்புகிறதா சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதிகபட்சமாக 2 அல்லது 3 இடங்கள் தான். இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனை தான் இப்போதைக்கு திமுக தலைமை கையில் வைத்திருக்கிறது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அதிகமான இடங்களில் வாங்கக்கூடிய கட்சிகள். இதை தவிர்த்து ஒரு கட்சிக்கு ஒரு இடம் அப்படிங்கிற அடிப்படையில் போட்டியிடுற எல்லாரும் பெரும்பாலும் உதயசூரியன் தான். யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ் அவரெல்லாம் வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாரு. அடுத்ததாக கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய
தமிமுன் அன்சாரி, இவர் தவிர்த்து மேலும் சில கட்சிகளும் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்கலாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதனால திமுக எம்எல்ஏவாகத்தான் இருக்க போகிறாங்க. வேறு சின்னத்தில் போட்டியிடுறவங்க தான் கவனமாக இடங்களை ஒதுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திமுக இந்த ஒரு ஷீட் ஷேரிங் ஃபார்முலாவை வச்சுருக்கிறாங்க. கலைஞர் மிஸ் பண்ண விஷயத்த அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு ஸ்டாலின் இந்த தேர்தலில் ரொம்ப சரியாக அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை பாராட்டியும் எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் பேப்பரில் பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுக 170 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தை களமிறக்கப் போவது உறுதின்னு சொல்கிறாங்க உடன்பிறப்புகள். திமுகவின் இந்த வியூகம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.